நமஸ்தே. தனுசு ராசினர் தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்ன மாதிரியான செயல்களை ஈடுபடலாம், யாரை நம்பலாம், எந்த மாதிரியான வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படின்றதாங்க நம்ம இங்கே பார்த்துட்டு வரோம். அதாவது தனுசு ராசியில் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்குது. இதில் தனுசு ராசி மூல நட்சத்திரம்ன்றது ஹனுமன் பிறந்த நட்சத்திரங்க. அதாவது தனுசு ராசினாலே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த துறை அதிகமாக இருக்கும். தனுசு ராசியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆன்மீக சார்ந்த துறையில் இருப்பாங்க, இல்லை லா அண்ட் ஆர்டர், அதாவது கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை பெரிய ஒரு பதவி உயர்வில் இருப்பாங்க, போலீஸ் இதில் இருப்பாங்க, அரசியல் துறையில் இருப்பாங்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக பேங்கிங்கில் இருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்பில் தான் இருப்பாங்க. முக்கியமான இடத்துல முக்கியமான பொறுப்பு வகிக்கக்கூடியவங்கள தான் இந்த தனுசு ராசினர் இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் தைரியம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. சுதந்திரத்தை அவங்களே எடுத்துப்பாங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வத்தை அதிகமாக காமிச்சு அதில் ஒரு முன்னேற்றம் அடையணுன்றதுக்கு நிறையவே போராடுவாங்க. நல்ல முயற்சிகளும் எடுக்க செய்வாங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு ஆர்வ மிகுதில் யாருக்குன்னா வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அது இவங்களால நிறைவேற்றவே முடியாது. அதில் தான் இவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கும். ஆனால் அதை கூட இவங்க பெரும்பாலும் அதுக்காக இவங்க ரியாக்டும் பண்ணிக்க மாட்டாங்க, ஃபீலும் பண்ண மாட்டாங்க. அப்போ சொன்னம்பா அது இப்போ முடியுமா அப்படின்னு சுச்சுவேஷன் மேலே இவங்க பழைய போட்டுட்டு அழகாக கடந்து போயிடுவீங்க. நான் உங்களை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கேன். தனுசு ராசி, தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்களே. உங்களுக்கு குருவோட அம்சம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது தனுசு வீட்டின் அதிபதி குருவோட அம்சம் ரொம்பவே நல்லா இருக்குன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு கௌரவமும் மரியாதையும் தேடி வருங்க. அப்போ உங்களுக்கு 2ஆம் இடமான மகர வீட்டில் மட்டும் உங்கள் ராசி அதிபதி குரு அமர்ந்துடக்கூடாதுங்க. அதே மாதிரி விருச்சிகத்திலையோ அல்லது ரிஷபத்திலையோ இருக்கக்கூடாதுங்க. அதாவது விருச்சிகம் என்பது 12ஆம் வீடாக வந்தது, ரிஷபம் என்பது 6ஆம் வீடாக வந்தது. இதில் 8ஆம் வீடு மட்டும் விதி விலக்குங்க. ஏன்னா 8ஆம் வீடாக இருந்தாலுமே அங்கே உங்கள் ராசி அதிபதி குரு உச்சம் தான் அடைகிறாரு. அதனால மறைஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல அருள் புரிவார். அப்போது உங்கள் ராசியில், அதாவது தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க உங்கள் ஜாதகத்தில் குரு 8ஆம் இடத்துல மறைவு பெற்றிருந்தாலுமே உங்களுக்கு வாழ்க்கையில் நிறையவே சப்போர்ட் கிடைக்கும், நிறைய ஹெல்ப்பும் கிடைக்கும், மறைமுக உதவிகள் அதிகமாகவே கிடைக்கும், இன்டைரக்ட் இன்கம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு தாங்க இருக்கும். சரி, மூல நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். மூல நட்சத்திரம் என்பது ஹனுமன் பிறந்த நட்சத்திரம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சரியான வேலை தொழில் அமையலைன்னா மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மூல நட்சத்திரம் ஹனுமன் கோயிலை போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஹனுமன் கோயில் இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ மூல நட்சத்திரத்துக்கான ஜென்ம நட்சத்திர கோயில் என்னன்னு பார்க்கலாம். அதாவது மூல நட்சத்திரத்துக்கான ஜென்ம நட்சத்திர கோயிலுன்றது சென்னை பக்கத்தில் சிங்கீஸ்வரர் கோயில், அதாவது சென்னை பக்கத்தில் மப்பேடம் என்ற ஊரில் சிங்கீஸ்வரர் கோயில்னு இருக்குது. இங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. இங்கே நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அங்கே இருக்க சுவாமிக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முதல் படின்றது ஆரம்பிக்கும். அதாவது மூல நட்சத்திரம்ன்றது கேதுவோட நட்சத்திரம். நிறைய தடங்கல்கள் ஏற்பட தான் செய்யும். 15 வயசுலேருந்து ஏதாவது ஒரு சர்க்கிள் ஏற்பட்டிருக்கும், ஏதாவது ஒரு படிப்பினையில் நீங்கள் இறங்கி வர மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு ஏற்றம் காணணும்னா கண்டிப்பாக இந்த சிங்கீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்பவே துன்பம் துயரம் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னா உங்களுடைய 21வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் மாங்கல்யேஸ்வரர் கோயில் திருச்சி பக்கத்தில் இடையாற்று மங்கலம் என்ற ஊரில் இந்த மாங்கல்யேஸ்வரர் கோயில் இருக்குங்க. இங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த வழிபாடுன்றது எதுக்காகனா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் கல்யாணம் கைகூடுவதில் சிக்கல் உண்டாகும், தள்ளி போகும், இல்லை கல்யாணம் பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்றுடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களாம் கண்டிப்பாக இந்த மாங்கல்யேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. சீக்கிரம் உங்களுக்கு வரன் முடிஞ்சிடும். நீங்கள் எதிர்பார்த்த வரணும்னா அப்போ நீங்கள் மேரேஜை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாங்கல்யேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தோட அம்சம் எப்படின்னா சுக்கிரன் அம்சம் நிறைந்த நட்சத்திரங்க. புதனோட தன்மையும் இருக்கு. அதாவது புதன் சுக்கிரன் தன்மை நிறைந்த நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரம். பெரும்பாலும் நிறைய பேர் லவ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, லவ் மேரேஜ் பண்ணுறவங்களாவும் இருப்பாங்க. இந்த பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்ன தெரியுங்களா? அதாவது இவங்களுக்கு முதல் பாதியில், அதாவது
அதாவது 20 வயசுலேருந்தே கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இவங்க தேடாமலே, இவங்க எஃபர்ட் போடாமலே இவங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் வரும். இவங்களுக்கு அதனுடைய பிரதிபலன், அதனுடைய அருமை தெரியாது. 40 வயசுக்கு அப்புறம் தான் இவங்க அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அடட, நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் நம்ம விட்டுட்டோமே அப்படின்றது. பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் தன்னுடைய தந்தையோட சொத்தையோ தன்னுடைய குடும்ப சொத்தையோ இவங்க அதிகமாக யோசிக்க கூடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு அது எல்லாமே நல்லாவே கிடைச்சிடும். நீங்கள் அதெல்லாம் நல்லாவே அனுபவிக்க தான் செய்வீங்க. ஆனால் அது உங்களுக்கு அடுத்த சந்ததியினருக்கு பயன்படாத அளவுக்கு நீங்கள் அனுபவிச்சிருவீங்க. நீங்களே அதை விற்று தீர்த்து எல்லாத்தையும் முடிச்சிடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் பயன்படுற மாதிரி தான் இருக்குமே கண்ணி, உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் பயன்படுத்தாத மாதிரி ஏற்படும். அதனால் நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய தந்தை வழி சொத்து, தாய் வழி சொத்து எதுவாக இருந்தாலும் சரி, அது அடுத்த சந்ததியினருக்கு வரணும். நான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு நான் வெளியே போய் வேலை தேடுறேன், நான் மெனக்கேடுறேன்னு நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சொத்து வருது. அதான் நான் சொல்லியிருந்தேன், 40 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காமலே, நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு எல்லா அம்சங்களும் வந்து சேரும். உங்களுக்கு எல்லா அருமையும் புரியாது. அந்த அருமையெல்லாம் புரியாமல் நீங்கள் அதெல்லாம் கோட்டை விட்டுடுவீங்க. கோட்டை விட்டுட்டு 40 வயசுக்கு மேலே தான் நிறையவே கஷ்டப்படுவீங்க. ஆக இந்த வீடியோவை பார்க்குறவங்க 40 வயசுக்கு முன்னாடி இருக்கீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கோ அதெல்லாம் நல்லாவே பயன்படுத்திக்கோங்க. இப்போ எனக்கு வந்ததெல்லாம் ரொம்ப சின்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறீங்க. அப்படி நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40 வயசுக்கு அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட வராது. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, தப்பாக எடை போட்டிருக்கீங்களா, இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம்னு சொல்லிட்டு, அது கூட வராமல் போய் அதுக்கே நீங்கள் காத்துட்ருக்க மாதிரியான சூழ்நிலை வரலாம். அதனால் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க 20 வயசுலேருந்தே உங்களுக்கு நல்ல நிறைய வாய்ப்புகள் வரும். அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் கடுவெளி என்னும் ஊரில் ஆகாசபுரீஸ்வரர் கோயில் இருக்குங்க. இந்த ஆகாசபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு அதனோட அருமை புரியும், அனுகிரகம் கிடைக்கும். டக்குன்னு தக்க வச்சுப்பீங்க. மேக்னெட் மாதிரி உங்களுக்கு வர்ற வாய்ப்புகளை ஒட்டி அதன் மூலமாக வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். உங்களுக்கு ரொம்பவே துன்பங்கள் அதிகமாக இருக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, ஏழரை சனி நடக்குது, சனியோட தாக்கம் அதிகமாக இருக்குது, இல்லை என்னுடைய ஜாதகத்தில் ராசி அதிபதி குரு நீச்சம் பெற்று இருக்காரு, 6, 8, 12 மறைவு பெற்றிருக்காரு அப்படின்றீங்கன்னா அவங்க எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலான்னா கிருபா குபாரேஸ்வரர் கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குங்க. கும்பகோணம் பக்கத்தில் குத்தாலம் என்ற ஊரில் கிருபா குபாரேஸ்வரர் கோயில் இருக்குது. இங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனையாக இருக்கும். அடுத்ததாக உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரன்றது ஒரே ஒரு பாதம் மட்டும்தாங்க தனுசு ராசியில் இருக்குது. மிச்சம் 3 பாதங்களும் மகர ராசியில் இருக்குது. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படின்னா, சூரியன் அம்சம் நிறைந்த நட்சத்திரம், குருவோட அம்சமும் நிறைஞ்சிருக்கும். அதாவது சூரியன் குருவோட அம்சம் நிறைஞ்சிருக்கிறதுனால இவங்களுக்கு தலைமை பண்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இவங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் நல்லா இருக்கும். ஆனால் தனுசு ராசியில் பிறந்த உத்திராட நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா இவங்களுக்கு டீம் லீட் போஸ்ட்லாம் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஆனால் அந்த டீம் மெம்பர்ஸ் தான் இவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இவங்களே டீம் லீடு, டீம் மெம்பர்ஸ் செய்யக்கூடிய வேலையும் இவங்களே இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா, டீம் லீடாக இருந்துட்டு டீம் மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனையோ அவங்க வேலையை இவங்களே சேர்த்து பார்க்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். தனுசு ராசினருக்கு ஈகோயிஸ்டுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி அதுவும் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஈகோ ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் குருவோட அம்சமே இருக்கு, ராசி அதிபதியும் குருவே. அதனால் ரொம்பவே கௌரவத்துக்காக அதிகமாக ஏங்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. ரெக்கக்னேஷன் எனக்கு கிடைக்காதான்றது அதிக ஏக்கமாக இருக்கும். சில இடத்துல அதுவே உங்களுக்கு ட்ராபேக்காக ஆகிடும். யாராவது உங்களுக்கு பாராட்டி பேசினாலே போதும், நீங்கள் அந்த இடத்துல மயங்கிடுவீங்க. ஸோ உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலன்னா, சிவகங்கை பக்கத்தில் பூங்குடி என்னும் ஊரில் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்குங்க. இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வேலையில் நீங்கள் முயற்சி எடுங்க. வேலை மாற்றம் ஏற்படும் போதோ இல்லை புது வேலையை தொடங்கும் போதோ புது தொழில் தொடங்கும் போதோ இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே சிக்கலாக இருக்குது, ரொம்பவே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா, சித்திரை நட்சத்திரத்துக்கு கோயிலான சித்திராத வல்லப பெருமாள் கோயில் மதுரை பக்கத்தில் குறைத்திரு என்னும் ஊரில் இந்த சித்திராத வல்லப பெருமாள் கோயில் இருக்குங்க. இங்கே சித்திரை நட்சத்திரம் அன்று நீங்கள் அந்த வழிபாடு பண்ணிட்டு வரீங்கன்னா
உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல திருப்பு முனையா இருக்கும். எந்த மாதிரியான தடங்களா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அது எல்லாமே தவிடுபொடியா தள்ளி போயிடும். அது உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையாவும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த சித்திராத வல்லப பெருமாள் கோயிலுக்கு சித்திரை நட்சத்திரம் அன்று உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இது அடிக்கடி பண்ணும்போது உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தனுசு ராசினர் ரொம்பவே சின்சியரா ஒர்க் பண்றவங்க தான். அதே நேரத்துல எந்த இடத்துல யாரோட புகழுக்கும் மங்கிடாதீங்க. யாருன்னா புகழ்ந்து பேசினா போதும்னு சொல்லிட்டு நீங்க அங்கேயே உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த ஏமாற்றம் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற கொஞ்சமாவது எஃபர்ட் போடுங்க.